உங்களோட குடும்ப கஷ்டத்தினால இந்த 3 பிள்ளைகளையும் நாங்கள் தத்தெடுக்க போகிறோம். நான் கஷ்டப்பட்டாலும் பிள்ளைகள் தர மாட்டேன். நான் கஷ்டப்பட்டு வளர்க்குறேன் பிள்ளைகளை. ஸோ நான் 3 பெண் பிள்ளைகள்ன்றதுனால உங்களுக்கு நிறைய செலவுகள் இருக்கும். அப்படிங்கிறதுனால 3 பிள்ளைகளையும் ஆசிரமத்தில் வச்சு அவங்கள வளர்த்தெடுத்து ஜூனி போகிற வரைக்கும் நாங்களை பொறுப்படுத்தி படிப்பிக்க வச்சுட்டு தான் உங்கள்ட்ட கையில் ஒப்படைப்போம். பிடிக்க பிள்ளைகளும் வர மாட்டாங்க, நானும் பிள்ளைகளை விட மாட்டேன். பிள்ளைகளை நான் கண்டு நீங்கள் எவ்வளவும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. அப்போ அந்த ஒரு கஷ்டத்துலேருந்து மீண்டு வரதுக்காக வேண்டி தான் நாங்கள் இதை கேட்குறோம். பிள்ளைகள் தர மாட்டேன். எனக்கு அப்பாவும் இல்லை, சில கஷ்டப்பட்டு வளர்ந்த வாழ்க்கைக்கும் போய் அப்படி வெளிநாடும் போய் உழைச்சான். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இருந்தோம். எனக்கு பிள்ளைகள் தான் இல்லை. உங்களோட கருத்தை நீங்கள் பிள்ளைகளை ஒப்படைக்க மாட்டீங்க. பிள்ளைகள் இல்லை, அவிய வருவாங்களோ ஒன்று முதல் கேளுங்க. அம்மா விட்டு நம்ம போவோம். நீங்கள் எங்களோட வாரீங்களா? அம்மாவோட இருக்க போறீங்களா? உங்கள்ட்ட கருத்து என்ன? அம்மாவோட இருக்க போகிறேன். அம்மா விட்டு போட்டு வர மாட்டேன். நம்ம போவோமா? இல்லாதா? அப்போ எப்படி இப்போ அப்பாவை பிரிஞ்சிருக்கிறாங்க? அப்பா குடிக்கிற, சண்டை குடிக்கிற, அடிக்கிறவர், எங்களுக்கு அம்மாக்கெல்லாம் போட்டு அடிக்கிறவர். எப்படியும் நாங்கள் வந்து உங்களை கூட்டிகிட்டு தான் போக போகிறோம். இப்போ டிஎஸ் ஆஃபீஸ்லேருந்து ஆக்கள் வருவாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில். சரிங்களா? வாகனம் வரும். மேலெல்லாம் வந்துட்டு அப்படியே வெளிச்சமாக தெரியும். ஸோ இந்த வெளிச்சத்தால் தான் வந்து ஒழுக்கக்கூடும். இந்த சைடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சைடில் அப்படியே ஃபுல்லாக வந்துட்டு கூரையெல்லாம் வந்து எத்திட்டுது. நீங்கள் கூட பிள்ளைய பாரப்படுத்த நான் அந்த பிள்ளையில நான் பார்ப்பேன் சொல்லி நான் பார்க்க எனக்கு எல்லாமே பிள்ளையில எனக்கு அப்பாவும் இல்லைங்கடா பாட்டதுக்கு மட்டும் தெரியும். எனக்கு எல்லாம் 4 பிள்ளையில தான் எனக்கு உலகம். வணக்கம், இது தமிழோட திறனியில் ஆர்ஜே தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்பாறை மாவட்டத்தில் திருக்கோயில் பகுதிக்கு. இன்றைக்கும் ஒருத்தங்களுக்கான உதவி ஒன்று பண்ணுறதுக்கு. ஆனால் உதவி அப்படிங்கிறத தாண்டி எப்படி சொல்கிறேன், இந்த ஃபேமிலி வந்துட்டு கணவர் இல்லாமல் வந்துட்டு 3 பெண் பிள்ளையும் வந்துட்டு ஒரு ஆண் படியினையும் எல்லாருக்கும் வந்து சின்ன சின்ன வயசு. அதாவது 3 பேர் வந்து ஸ்கூலுக்கு போகிறவங்க, ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு 3 வயசு படியும். ஸோ அந்த 4 பேரையும் வளர்த்தெடுக்கிற ஒரு தாய். ஸோ அவங்களுக்கு குடும்ப கஷ்டம் அப்படிங்கிறதுனால அதில் 3 பிள்ளைகளை வந்து அந்த 3 பெண் பிள்ளைகளையும் வந்து தத்தெடுக்கிறதுக்காக வந்து இன்றைக்கி நாங்கள் கேட்க போகிறோம் எங்கள்கிட்ட சேனல் ஊடாக. ஸோ இன்றைக்கி அந்த தாய்கிட்ட போய் நம்ம நேரடியாக வந்து கேட்க போகிறது இது ஒன்று தான். உங்களோட 3 பிள்ளைகளையும் கொடுங்க, நாங்கள் தத்தெடுக்கிறோம், அவங்கள பெரியாக்களை வந்து வளர்த்து ஆளாக்கிட்டு நாங்கள் உங்கள்கிட்ட கையில் ஒப்படைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்க போகிறோம். ஆனால் முன்னாடியே நான் வந்து சொல்லிக்கொள்கிறேன், இது சீரியஸ் கிடையாது. நார்மலாக அந்த தாயோட மனசையும் அந்த பிள்ளைகளோட மனசையும் வந்து பார்க்குறதுக்காக, அவங்க எந்த ஒரு நிலப்பாட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்குறதுக்காக வேண்டியது நான் இப்படி ஒரு கேள்வியை கேட்கப்படுறேன். ஸோ முன்னாடியே நான் இதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஒரு கேள்வியை கேட்குறதுல வந்துட்டு தப்புகள் ஏதாச்சும் இருந்தால் அதுக்கு வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அது கேட்டுக்கொண்டு தான் இப்போ வந்து நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நானே அந்த குடும்ப பற்றின சில விஷயங்களை முன்னாடியே சொல்லாமல் வீடியோவில் கேட்டு நம்ம அறிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ அதற்கு முன்னால் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஓகே, வீட்டை வந்து பார்த்தீங்க அப்படி சொன்னால் திருக்கோயில் முருகன் கோயில் வந்து தெரியும். நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். திருக்கோயிலில் வந்துட்டு ஃபேமஸாக இருக்கிறது ஒன்றுன்னு சொன்னால் வந்து இந்த ஒரு முருகன் கோயில் தான். ஸோ அந்த கோயிலுக்கு பின்னால் தான் அவங்கள்ட்ட வீடும் வந்து இருக்குது. வந்து பார்த்த உடனே முன்னாடி நாங்கள் விசாரித்த ஒரு சில விஷயங்களை மட்டும் என்ன சொன்னால், நாங்கள் சொன்ன மாதிரி வந்து டிஎஸ் ஆஃபீஸினோட வந்துட்டு எங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ அதனால் இந்த ஒரு வீட்டு திட்டம் வந்துட்டு அரசாங்கத்தினால் கொடுக்கப்பட்ட வீட்டு திட்டம். சுமார் வந்துட்டு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் இன்னும் கொடுத்ததாக வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து உங்களுக்கு தெரியும், அந்த வீட்டு திட்டங்கள் வந்துட்டு அதிகமான வீட்டு திட்டங்கள் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகி முடியலை. அந்த பாதியோட வந்து நிறுத்தப்பட்டிருந்தது. ஸோ அதே மாதிரி தான் இது வந்து நிறுத்தப்பட்டிருக்குது. அந்த அவங்க இப்போ இருக்கிற வீடு வந்து இதுதான். ஸோ இதில் இருந்து கொண்டு அவங்களோட வாழ்வாரத்தை பார்த்து கொண்டு பிள்ளைகளையும் வந்து அப்படியே வளர்த்து கொண்டு இருக்கிறதா வந்து சொன்னாங்க. ஓகே, வணக்கம் அக்கா. வணக்கம் தம்பி. எப்படி சும்மா இருக்கிறீங்களா? 4 பிள்ளைகள், ஒரே ஆண் பிள்ளை தானே. அவருக்கு எத்தனை வயசு? 3 வயசு. 3 வயசு. உங்களுக்கு? 9 வயசு. எந்த ஸ்கூல்? குமர வித்யாலயா. உங்களுக்கு எத்தனை வயசு? நேசரி போகிறீங்களா? ரைட். நீங்கள் எந்த கிரேட் படிக்கிறீங்க? ஓ. எந்த ஸ்கூல்? அப்போ இவங்க போகிற ஸ்கூல் வர, இவங்க போகிற ஸ்கூல் வர, இவங்க போகிற ஸ்கூல் போகிற. ஸோ 3 பேரையும் டைத்தைக்கு ஸ்கூல் அனுப்பி வச்சு பார்க்குறதெல்லாம் வந்து நீங்கள் தான். அப்போ தொழில் பண்ணுறது? நான் கொச்சிக்காத்தூளோட ஜீவிக்க எண்ணெய் உரிக்கிறேன், செஞ்சு கொண்டு பிள்ளைகளை பார்த்து கொண்டு இருக்கிறேன். ரைட். இப்போ இவங்களை எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு வழிகூட்டு அனுப்புவீங்க? அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை மணிக்கு வேலைகளை தொடங்குவீங்க? நான் வேலை காலையில்
5:30க்கு நானும் ஸ்கூலுக்கு வலிக்கிட்டு 7 மணிக்கு போயிடுவாங்க. இவ 8:30க்கு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இப்போ இவர் நானும் தான் இவரை குளிக்காத்து விட்டு சாப்பாடு கொடுத்து மற்ற கொச்சி காத்தூள் இடிச்சு வரத்து பக்கெட் 100 ரூபா, 1/4 கிலோ 500 ரூபா, ஒரு போத்தல் எண்ணெய் கேட்டால் 1000 ரூபா, 40 250 ரூபா. அப்படி தொழிலை பார்த்து கொண்டு போய் கொண்டிருக்காங்க ரொம்ப. ஓகே, என்னென்னு சொன்னால் உண்மையிலே ஒரு ஆண் செய்ய வேண்டிய வேலைகளை வந்துட்டு பெண்ணாக இருந்து பெண் செய்ய வேண்டிய வேலையும் ஆண் செய்ய வேண்டிய வேலையும் வந்து இவங்க தனி ஒருத்தங்களாக வந்து செய்கிறாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்ததுக்கான மெயின் காரணம் என்னென்னு சொல்லி தெரியுமா உங்களுக்கு? எனக்கு உதவி செஞ்சு தரத்துக்கு என்ன சொல்லி டிஎஸ் ஆஃபீஸனால சொன்னாங்க. என்ன சொன்னால் உங்களோட குடும்ப கஷ்டத்தினால இந்த 3 பிள்ளைகளையும் நாங்கள் தத்தெடுக்க போகிறோம். நான் கஷ்டப்பட்டாலும் பிள்ளைகள் தர மாட்டேன். நான் கஷ்டப்பட்டு வளர்க்குறேன் பிள்ளைகளை. சொன்னால் 3 பெண் பிள்ளைகள்ன்றதுனால உங்களுக்கு நிறைய செலவுகள் இருக்கும். அப்படிங்கிறதுனால 3 பிள்ளைகளையும் ஆசிரமத்தில் வச்சு அவங்கள வளர்த்தெடுத்து ஜூனி போகிற வரைக்கும் நாங்களை பொறுப்படுத்தி படிப்பிக்க வச்சுட்டு தான் உங்கள்ட்ட கையில் ஒப்படைப்போம். அப்படிக்கு பிள்ளைகளும் வர மாட்டாங்க, நானும் பிள்ளைகளை விட மாட்டேன். பிள்ளைகளை நான் 2 உயிரிக்கும் கஷ்டப்படுவேன். நீங்கள் இவ்வளவும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. அப்போ அந்த ஒரு கஷ்டத்துலேருந்து மீண்டு வரதுக்காக வேண்டி தான் நாங்கள் இதை கேட்குறோம். பிள்ளைகள் தர மாட்டேன். உங்களுக்கு உதவி செய்கிறேன்டா. நான் கஷ்டப்பட்டு பிள்ளைகளை பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடு ஒழுகுறா வீடு கொஞ்சம் எங்களுக்கு சிமெண்ட் போடுற அளவுக்கு உதவி செஞ்சு தந்தா போதும். எனக்கு அப்பாவும் இல்லை, சின்ன கஷ்டப்பட்டு வளர்ந்த வாழ்க்கைக்கும் போய் அப்படி வெளிநாடும் போய் உழைச்சான். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இருந்து எனக்குன்ற புள்ளியில் தானே எல்லாம். நீங்கள் வெளிநாடு போனீங்களா? வெளிநாடு போனேன். இப்போ ஒரு வயசு 3 மாதம் விட்டுட்டு. யார்கிட்ட விட்டுட்டு போனீங்க? அம்மா கிட்ட விட்டுட்டு, தங்கச்சி மாட்ட விட்டுட்டு போனேன். ரைட். அப்போ நம்ம எடுத்து அந்த வீடு கட்டினேன். கஷ்டப்பட்டு லோன் கட்டி கொண்டு செஞ்சு கொண்டு அந்த வீடு கட்டினதா? எங்களுக்கு அரசாங்கத்தால தந்ததுக்கு மிச்ச காசு போட்டு கட்டு. டோட்டலாக வந்து இவ்வளோ செலவானது அந்த வீட்டுக்கு? அது நான் கணக்கு வைக்கல. எனக்கு உங்களுக்கு 6 லட்சம் கட்டமாக தந்து மிச்சத்தை போட்டு நான் முடிச்சேன். ஆனால் எங்களோட வீட்டுக்காராலுமே இந்த ஒரு லோன் கட்டுவனன்றவர் அவருக்கு கொஞ்சம் மனநோய் மாதிரி சண்டை பிடிக்கிற அதில் விட்டுட்டு போயிட்டார். ஒரே சண்டை பிடிச்சி கோட்ஸில் போட்டிக்கு இந்த மாதம் 20 எங்களுக்கு கோட்ஸு. இனி 6 மாதம் ஒரு விட்டுட்டு போய் இவக்கு ஆப்ரேஷன் பண்ண 2 தரம் அப்பன் சைட். அதுக்கு கூடிய அவர் வந்து பார்க்கல. என்ன ஆப்ரேஷன் பண்ண? அவருக்கு அப்பன் சைட்டுன்னு சொல்லி 7ஆம் மாதம் 26ஆம் தேதி பண்ணினேன். பிள்ளைக்கு அது உள்ளுக்குள்ளே வடித்து பரவுனதால திரும்பி ஒரு 31ஆம் தேதி பண்ணினாங்க. பண்ணி பிள்ளைய சோமாக்கி தந்தவிய டாக்டர் உங்களுக்கு இந்த ஒரு கடவுள் இருக்கிறதால எங்களை பார்த்து கொண்டு போறாரு. அப்படிக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு வாழ்றோம். அப்போ இவங்கள்ட்ட அப்பா இருக்கும்போது தான் நீங்கள் வெளிநாடு போனீங்க? எங்களோட அவர் இருக்கும்போது உங்களுக்கு கடன் கஷ்டம் பிள்ளையில பார்க்கல. வழியில போய் உழைச்சி அனுப்பி கடன் எல்லாம் கட்டி செஞ்சு வந்துதான் நான் வேலையை செஞ்சு கொண்டு நான் கஷ்டப்பட்டு தான் வேலை தேவையானது செஞ்சுட்டு இருக்கேன். அப்போ அவர் வெளிநாடு போகணும்னு சொல்லி இல்லை, அவர் தான் போக சொன்னவர். கஷ்டம் போக சொல்லி அப்போ அவரும் போனவர். அவரும் போய் ஒன்று மனப்பட பிள்ளைகள் நான் பார்த்து வளர்த்து நெய் செஞ்சு கொண்டு இருக்கேன். இனி என்னால் வெளியில எல்லாம் விட்டுட்டு போயிடலாம். நான் 4 பிள்ளைகள் 4 பிள்ளைகள் என்ன போல கஷ்ட வாழ்க்கைக்கு போகக்கூடாது. அவளை படிக்க சொல்லி படிப்பிக்கணும் நான் என்னோட. சரி, அப்போ இப்போ உங்களோட கருத்து நீங்கள் பிள்ளைகளை ஒப்படைக்க மாட்டீங்க? பிள்ளைகள் இல்லை, அவிய வருவாங்களோ ஒன்று முதல் கேளுங்க அம்மா விட்டு. ஓகே, நம்ம போவோம். நீங்கள் எங்களோட வாரீங்களா? அம்மாவுக்கு கஷ்டம் தானே நீங்கள் இங்கேருந்து படிக்கிறதெல்லாம்? பொண்ணாவா? ஏன் இல்லாது அம்மாவோட இருக்க போறீங்களா? சரி, அம்மாவோட இருக்கலாம். நீங்கள் படித்து நல்ல ஒரு வேலை வாய்ப்பு எடுத்தது வந்து அம்மாட்ட வந்து சேரலாம். அது வரைக்கும் நீங்கள் எங்களோட ஆசிரமத்தில் வந்து படிக்கலாம் இல்லையா? இயலாதா? உங்கள்கிட்ட கருத்து என்ன? அம்மாவோட இருக்க போகிறேன். நீங்கள் வளர்ந்தவங்க, ஸோ குடும்ப சிச்சுவேஷன் தெரியும். அப்போ ஜூனி வரைக்கும் நீங்கள் ஆசிரமத்தில் வந்து படிக்கலாம் தானே? அம்மா விட்டு வர மாட்டேன். ஏன்னா அம்மாவுக்கு இப்போ இவ்வளோ கஷ்டம் இருக்கிறது தெரியும் தானே? ஸோ அம்மா விட்டு வந்திருந்து படிக்க இயலாதா? நம்ம போமா இயலாதா? அப்போ எப்படி இப்போ அப்பாவை பிரிஞ்சு இருக்கிறாங்களா? அவியல்ட்டு கேளுங்க நீங்கள் அவியோட கருத்துக்களை. அவிய சொல்லணும் அப்பா. சரி, அப்போ அம்மாவை பிரிஞ்சு எங்களோட ஆசிரமத்துக்கு வர மாட்டீங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ அப்பாவை பிரிஞ்சு அப்படி இருக்கிறீங்க? அப்பா குடிக்கிற, சண்டை பிடிக்கிற, அடிக்கிறவர் எங்களுக்கு. அம்மாக்கெல்லாம் போட்டு அடிக்கிறவர். அப்போ அப்பாட்ட எப்பயாச்சும் எதிர்த்து கேட்டிருக்கிறீங்களா நீங்கள்? இல்லை. கேட்டதில்ல. பயம் அடிப்பாருண்டு. உங்களுக்கு எப்பயாச்சும் அடிச்சிருக்கிறாரா? எப்போ? முதல்ல அடிக்கிறவர் குடிக்கிற நேரம். கடைசியாக அவங்கள விட்டு பிரியும் போது ஏதாச்சும் சொன்னாரா உங்ககிட்ட? இல்லை. ஒன்றுமே சொல்லல. அப்போ அப்பாவை பிடிக்குமா அம்மாவை பிடிக்குமா? அம்மாவை தான். அப்பாவை பிடிக்காதா? இல்லை. சரி, அம்மா வந்துட்டு அப்போ வாழ்க்கையில் நம்ம நல்லா வச்சு பார்க்கணும்னு சொன்னால் நம்ம ஒரு இடத்துக்கு வந்து தானே ஆகணும். அப்போ அதற்கான வழி வாய்ப்புகளை நாங்கள் செய்து தரோம். நீங்கள் ஆசிரமத்துக்கு வரலாம். அம்மா விட்டு வர மாட்டேன். நீங்கள் வாங்கலாம், நம்ம போவோம்.
இயலாது. எப்படி அம்மா அது வந்து பிள்ளைகளும் வந்து அப்படி கடன் ரைட்டா இருக்கிறாங்க? என்னன்னு சொன்னா நவியலை கஷ்டப்பட்டு வளர்க்க நவியல தெரியும். நான் 17 வருஷம் கல்யாணம் முடிச்சு அவர் உழைச்சி தான் சாப்பாடு தான் பார்த்தா எல்லாம் செய்தார். அவருக்கு ஒரு சந்தேகம். அப்போ நான் நான் கூடாதுன்னு ஒரு கண்ணால் கண்டு வாழ்க்கையில் இப்படி இருந்தால் விட்டுட்டு போகலாம். அப்படி இவங்களையும் விட்டுட்டு போகல, சண்டை பிடிச்சி விட்டுட்டு போகிற திரும்பி பாரு எனக்கும் ஒருத்தரும் இல்லாத அவர் தான் பார்க்க மாட்டேங்கிறாரு. இவ்வளோ காலம் பொறுத்து வந்து கோட்ஸில் போட்டு திரும்பி நீ சந்தையை பிடிக்க மாட்டேன்னு சொல்லி வந்து தான் இந்த பிள்ளைகள் ரெண்டும் பிறந்தேன். இவ 2 பேரும் இருக்க கூட போட்டேன் நான். இப்போ சின்ன புள்ள திரும்பி இப்போ அவர் விட்டுட்டு போய் நீ வேணும் அந்த புள்ள ஒப்புரசம் வண்டி 10 நாள் ஹாஸ்பிட்டலில் சாப்பாடு தண்ணி இல்லாமல் இந்த அந்த நேரம் ஒரு தகப்பன் வந்து பார்க்கலண்டா. அப்போ இப்படிப்பட்ட தகப்பன்னு சொல்லுங்க. அதனால நான் அவையில கஷ்டப்பட்டு வளர்க்குற அவைகளுக்கு தெரியும். அம்மா தான் நம்மளை பார்க்க பாப்பா இருந்தாலும் அதெல்லாம் அவைய அம்மா விட்டு வர மாட்டாங்க. எனக்கு அம்மா தான் வேணும். இப்போ என்னடா சொன்னா நாங்கள் சொந்தமாக அப்படியே வச்சுக்கல, பெர்மனன்ட் இப்போ ஒரு தற்காலிகமாக தான் இவங்களை வந்து தத்தெடுக்கிறோம். அதாவது அவங்களோட நல்ல ஒரு வழிமுறைக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக வேண்டி முழுக்க அவங்களுக்கான படிப்பு செலவாக இருக்கட்டும், அவங்களுக்கான எல்லா செலவுகளுமே அவங்க யூனிவர்சிட்டி முடிக்கும் வரைக்கும் எல்லா செலவுகளையும் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம். ஸோ அதுக்காக வேண்டி தான் கேட்குறோம் நாங்கள். அப்படியே விரும்பி வந்தாங்கடா நீங்க இது செய்யுங்க. சரி, அவங்க விரும்பி வந்தால் நீங்கள் விடுவீங்களா? அப்படியே விரும்பி வந்து படிக்க ஆசைப்பட்டு வந்தாங்கடா விடுவோம். ஓகே, உங்களுக்கு படிச்சு என்ன வர பிளான் இருக்குது? டீச்சரா கண்டிப்பாக வருவீங்களா? ஓ லெவல் எக்ஸாம் எப்போ இந்த வருஷம்? 2ஆம் மாதம், அதாவது 2025 2ஆம் மாதம் எடுக்கிறீங்க. என்ன ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்க எழுதுனா? 2C 3S 4B ஏக்கெல்லாம் ட்ரை பண்ணல ஒரே இருக்குது. அப்போ இன்னும் கூட எடுக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கலையா? அதை பார்க்கும். வெளியில் எக்ஸ்ட்ரா டியூஷனுக்குலாம் போகிறீங்களா? என்னென்ன டியூஷனுக்கு? சயின்ஸுக்கும் மேக்ஸுக்கும் ஸ்கூல் மூலமாக தான் போகிறேன். காசு கட்டி ப்ரைவேட் கிளாஸுக்கு போகிறதில்ல? காசு கட்டி அப்படி போகிறவங்கள்ட்ட இது இல்லை. அது ஸ்கூலில் விற்கிறதுக்கு தான் ப்ரைவேட். இங்கே சுற்றி இருக்கிற வேறு யாராச்சும் ப்ரைவேட் கிளாஸுக்கு போகிறாங்களா? போகிறவங்க அப்படி போகிற டியூஷனுக்கு வந்துட்டு மந்த்லி ஃபீஸ் எவ்வளோ கொடுக்குறாங்க? அது 500 கொடுக்குறாங்க. ஒரு டியூஷனை பொறுத்து. ஸோ நீங்கள் இப்போ சொன்னீங்க தானே ஒரு ஏக்கு எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லி. ஆனால் 9 பாஸும் வந்து பண்ணுவீங்க அப்படியா? 9 பாஸ் பண்ணுவீங்க, ஆனால் ஒரு ஏக்கு தான் எதிர்பார்க்குறீங்க. மேக்ஸிமம் உங்களை ஒரு 5 இல்லைன்னு சொன்னால் 6 எடுக்கிற அளவுக்கு நாங்கள் படிப்பிக்க வைக்கிறோம். அப்போ வரீங்களா? அப்பவும் இல்லாதா? ஸோ நீங்கள் சொல்கிற ரிசல்ட்டை எடுத்து ஒரு டார்கெட் பண்ணி எப்படி யூனிவர்சிட்டி போக இயலும்னு சொல்லி நினைக்கிறீங்க? படிச்சு எடுப்பேன் நான், கிளாஸுக்கும் போயிருந்தேன். சொல்ற நம்பிக்கை இருக்கு. சரி, அப்போ நீங்கள் வாங்கலை இயலாதா? சரி, அம்மாவோட இருக்கலாம், லீவுக்கு அப்பப்போ வந்து போகலாம், அங்கே நல்லபடியாக படிக்கலாம். உங்களோட வயசில் நிறைய பேர் இருக்கிறாங்க, அங்கே எல்லா ஃப்ரீடமும் இருக்கு. அம்மா சொன்னால் வருவீங்களா? அம்மா சொன்னாலும் வர மாட்டீங்களா? எப்படியும் நாங்கள் வந்து உங்களை கூட்டிகிட்டு தான் போக போகிறோம். இப்போ டிஎஸ் ஆஃபீஸ்லேருந்து ஆக்கள் வருவாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில். சரிங்களா? வாகனம் வரும். இயலாதா? ரைட், ஓகே. நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன் நான். ஆனால் பிள்ளைகள் வந்து இவ்வளோ கடன் ரைட்டாக இருப்பாங்க அப்படி சொல்லி தெரியாது. ஆனாலும் தாயில் வந்து எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க அப்படி சொல்லி புரிய முடியுது. பட் இருந்தாலும் உங்கள்கிட்ட வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஒரு தனி பெண்ணாக இருந்து 3 பெண்ணை வந்து வளர்த்தெடுக்கிறது வந்து ரொம்ப ரேரான ஒரு விஷயம். ஸோ உங்களால் முடியும்னு சொல்லி நானும் நம்புகிறேன். ஓகே, இப்போ வந்து உங்களோட வீட்டை கொஞ்சம் பார்க்கலாமோல்ல? ரைட். கரண்டெல்லாம் வயரிங் பண்ணியிருக்கிறீங்களா? இல்லை, தங்கச்சி வீட்டில் எடுத்துருக்கிறீங்க. மற்ற வீடு என்ன சொன்னால், நான் சொன்ன மாதிரி முன்னாடி நாங்களும் இதே மாதிரி வீட்டுக்குள்ளே தான் இருந்தேன் நாங்கள், அதெல்லாம் ஒரு காலம். ஆனால் என்னென்னு சொன்னால், இதுக்குள்ளே வந்துட்டு மின்சாரம் பாவிக்கிறது வந்து கொஞ்சம் பயப்பட வேண்டிய ஒரு விஷயம். கொஞ்சம் எங்கேயாச்சும் ஷோர்ட் ஆகும்னு சொன்னால் எப்பயும் தீ பிடிக்கலாம், இப்படி செய்யலாம். வெளிச்சம் இவ்வளவுதானா? பிளக்கா மாட்டி வச்சிருக்கிறீங்களா? ஓகே, இந்த ஒரு வெளிச்சத்துல அவங்க படிக்கிறா நைட்ல. அப்ப மழை பெய்யுற டைம்லாம் எப்படி இருக்கிறீங்க? மழை பெஞ்சா ஒழுகும். நாங்கள் இந்த ஏனங்களை வச்சு போட்டு இடிப்பம் எடுத்து ஏனங்களை வச்சுட்டு இருந்து திரும்பி தண்ணியை வடிச்சு விட்டுட்டு துறைச்சி போட்டு காய வச்சுட்டு படுப்போம். வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே எல்லாம் வந்துட்டு அப்படியே வெளிச்சமாக தெரியும். ஸோ இந்த வெளிச்சத்தால் தான் வந்து ஒழுக்கக்கூடும். இந்த சைடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சைடில் அப்படியே ஃபுல்லாக வந்துட்டு கூரையெல்லாம் வந்து இத்துட்டுது. உங்களோட வளவுக்குள்ள தண்ணி அப்படி நிற்கிற பிரச்சனைகள் இருக்குது? ஓடிடுறாங்க எல்லாம் வளவுக்குள்ளே வெட்டி தாட்டி உயர்த்தத்தால தண்ணி ஓடிடும். அப்போ இந்த நிலமெல்லாம் கசியும், இங்கே ஃபுல்லாக வந்து வெடிச்சு இருந்துச்சு. கதவை பாருங்க,
இதுதான் கதை. ம். கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா இந்த ஒரு வீட்டில் இருக்கிறீங்க? இந்த வீட்டில் 3 வருஷமா இருக்கு. அப்போ அதுக்கு முதல்ல ஆக்கல்ற வீட்டில் இருந்தேன். வாடகைக்கு அப்படியா? இல்லை சும்மா சும்மா இருந்தது. இருந்தேன். அப்போ 3 வருஷமா இந்த ஒரு வீட்டில் இருக்கிறீங்க. அதாவது இந்த வீட்டு திட்டம் தந்ததில்லை அப்படியா? அதுக்கு முந்தைய அங்கே ஒரு குடியில் இருந்தது, பக்கத்து வளவில் இருந்தேன் நாங்கள். அதாவது வேலை ஒழும்பு சொன்னதால இங்கே வந்து இந்த குடியில் வச்சுட்டு இருக்கோம். ஓகே. அப்போ இவங்களுக்கு எத்தனை வயசு இப்போ? இவருக்கு 3 வயசு. 3 வயசு. அவாக்கு 4 வயசு. அவக்கு 5 வயசு. 5 வயசு. அடுத்த ஆளுக்கு வந்துட்டு 9 வயசு. 9 வயசு. அடுத்தவங்களுக்கு வந்துட்டு 11 வயசு. 11 வயசு. ஓகே. என்னென்னு சொன்னால் நான் பார்த்துருக்கிறேன். அதாவது வீட்டு தலைவன் இருக்கும் போதே வந்துட்டு பெண் பிள்ளைகள் அதிகம் இருந்தால் அவங்களுக்கான செலவுகள் வந்து அதிகம் இருக்கும். எப்பயுமே ஆண் பிள்ளைகளை வளர்க்குறதுக்குமான பெண் பிள்ளைகளை வளர்க்குறதுக்குமான வேறுபாடுகள் நிறையவே இருக்குது. ஒரு ஆண் படியனுக்கு வந்து படிப்பிக்கணும்னு சொன்னால் மந்த்லி வந்துட்டு அவனுக்கு ஒரு அந்த படியனுக்கு வந்துட்டு ஒரு 5000 செலவாகுன்னு சொன்னால், அது பெண் பிள்ளைன்னு சொன்னால் ஒரு பிள்ளைக்கு வந்துட்டு 10,000 செலவாகலாம். சின்ன வயசில் வந்துட்டு செலவுகள் கம்மியாக இருக்கும். ஆனால் அவங்க படித்து பெரிய அளவுக்கு வந்தாங்கன்னு சொன்னால் செலவுகள் அதிகமாக இருக்கும். ஸோ வந்து இந்த 3 பிள்ளைகளும் நாளைக்கு யூனிவர்சிட்டி அப்படி இப்படி படித்து போகிறாங்கன்னு சொன்னால் அவங்கள வந்து எப்படி நீங்கள் படிப்பிக்க வைப்பீங்க? நான் அவைய படிக்கணுமே, நீ பெரிய படிப்பாக படிக்கணுமாண்டா என்னால் ஏண்ட அளவுக்கு படிக்க சொல்லியிருக்கேன். இனி வேலை விட்டுது வெளிநாடு போய்த்தான் நான் உழைச்சி படிப்பிக்கலாம். இங்கே இருந்து உழைக்கிறவங்களுக்கு சாப்பாட்டுக்கு தான் காணும். அதால ஓகே. இந்த ஒரு சுயதொழில எவ்வளோ காலமாக செய்கிறீங்க இப்போ நீங்கள்? நான் 5 வருஷமா செய்கிறேன். 5 வருஷமா 5 செய்கிறீங்க. வருஷமா செய்கிறேன். எப்படி யார் உங்களை ஊக்குவிச்சது இதுக்கு? இது நானாவே கஷ்டத்தில் கல்யாணம் முடிச்சுங்க கஷ்டப்பட்டதுக்காண்டி நானாக ஒரு தொழில் ஆரம்பிச்சு எண்ணெய் உருக்கி கொஞ்சம் காத்தொழில் செய்கிறேன். அதில் அவைய ஆசைப்பட்டு கேட்டு எடுத்த வெளியே சின்ன சின்ன சாமான் கட்டு காய்ச்சலுக்கு சேர்த்து வாங்கி கொடுத்த உடுப்பு போய் கிளமாரியல் அவைய டிவியில் கேட்டாங்க. இப்போ குறைஞ்ச விலைக்கு எல்லாரும் இதாக தந்தாங்க. எல்லாம் வாங்கி கட்டு காய்ச்சி வாங்கி வெளியே கொடுத்து சாப்பாடுமே செஞ்சு பார்த்துட்டு வந்தவர். அப்பா இருந்து உழைச்சி அனுப்புவார். போனால் கொழும்புக்கு வேலைக்கு போவார். இங்கே இருந்து முளைப்பார், குடிக்காரு, சண்டை பிடிக்கிற அவருக்கு சந்தேகம் உண்டால அப்போ எங்களை விட்டுட்டு இது செஞ்சுட்டு அவர் அம்மாவோட இருக்காரு. ரைட். அப்போ வந்து இந்த வீடை வந்துட்டு அரசாங்க அந்த கொடுப்பனோடு தந்து நிறுத்தினதுக்கு பிறகு வந்துட்டு வேற எந்த ஒரு நிறுவனங்களும் இல்லை, ஒரு நிறுவனம் ஒன்றும் செய்யலை. நீங்கள் முயற்சிகள் எடுக்கலையா அதை செய்து நான் முடிக்கிறதுக்கு? முயற்சி எடுத்த தான் கட்டிட்டு நான் உழைக்கிற வேலை சாப்பாட்டுக்கு தான் காணும். அதால் நாங்கள் இதுக்கு ஒரு தகரமாக அதை அடிச்சுட்டு இதில் எரிப்போம் மலைக்கு ரெண்டு பார்த்தோம். அப்போ அது முடிக்கிறேன். நாங்களே சீமேந்து போட்டு ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கிறது அருக்கியாக ஒரு ரூமாக அது வேணும். நாங்கள் 4 பேரும் இதுக்குள்ளே படுப்போம். உங்களுக்கு ஒரு உதவி மாதிரி வளர்ச்சி எல்லாரும் இருக்கிறது. கணவர் கடைசி உங்ககிட்ட என்ன சொன்னார்? அவர் கடைசியாக வேலைக்கு போய் வந்தவர் வந்து சொன்னார், எங்களோட அம்மா எங்களோட கூட படுக்கிறவர். அவன் இந்த இடம் காணான்னு போட்டு போய் அங்கே படுத்தவ அந்த வீட்டில் தங்கச்சியோட. அப்போ அம்மா படுக்காண்டு கேட்குற ஒரு கால் பண்ணி தங்கச்சியில் போனாங்க. எங்களுக்கு போன எல்லாமே இல்லை. படுக்காண்டு சும்மா சொல்கிறவர் சண்டை பிடிப்பார். அப்போ போய் சொல்கிறோம் கூடண்டார். நான் என்னத்துக்கு போய் சொல்கிறேன், 4 குமர் பிள்ளையும் இந்த பிள்ளையில வச்சுக்கொண்டோம். நான் இருக்கக்கூட கூடாதுன்னு இந்த பிள்ளையில என்னோட இருக்காது. அப்படியே நீங்கள் சந்தேகப்படுறேன். நான் கதைச்சு போட்டு போனவர் பூக்கொட்டை சாப்பிட்டவர். அவர் பூக்கடை சாப்பிடுது. அவர் அம்மாக்கள் ஹாஸ்பிட்டல் போனால் இப்படி 2-3 தடவை சாப்பிட்டிருக்காரு. நானும் அவர் அடித்து கஷ்டப்பட்டு சாப்பிட்டிருக்கேன். இந்த பொடிய மயத்தில் எப்படியும் சாப்பிட்டிருக்கேன். அப்போ அண்ணன் தான் இந்த பிள்ளையில பார்க்க ஒருத்தரம் இல்லைன்னு எனக்கு புத்தி தெரிஞ்சு நானும் நல்லா தற்கொலை செய்ய முயற்சி செஞ்சு இல்லாத கட்டத்தில் பிள்ளைகளுக்காண்டி பார்க்குறேன். அப்போ நான் மாட்டோன்னு நீங்கள் கூட பிள்ளைய பாரப்படுங்க. நான் அந்த பிள்ளையில நான் பார்ப்பேன் கஷ்டப்பட்டு சொல்லி நான் பார்க்க எனக்கு எல்லாமே இந்த பிள்ளையில எனக்கு அப்பாவும் இல்லைங்கடா போயிட்டு மட்டும் தெரியும். எனக்கு எல்லாம் 4 பிள்ளைகளு தான் உலகம். அப்போ உங்கள்ட்ட கணவர் வந்து பிள்ளைகளை கேட்க இல்லையா? இல்லை, கேட்கல. நான் ஒரு 5000 காசு கேட்டு கூட இருந்தேன். அதில் கஷ்டமாண்டு கோட்ஸில் கொண்டு போடட்டா காசு கட்டு வராமண்டி 5 மாதமாக போயிட்டு கோட்ஸில் போட்டு நான் போய் கேட்டு அப்புறம் மண்ணு போய் சொன்னதுக்கு அப்புறம் இந்த மாதம் 20ஆம் தேதி கோட்ஸ் தான் தந்திருக்காங்க. 20ஆம் தேதி இந்த 6 மாதத்துக்கு ஒரு காசு கட்டு. அழாதீங்கம்மா. வந்து என்ன செய்யற உண்மையில் வந்துட்டு அதிகம் திருமணமானதற்கு பிறகு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில் வர்றதுக்கான பிரச்சனைகள் வந்துட்டு சந்தேகம்தான். ஸோ சந்தேகத்தினால இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்கள் வந்துட்டு பாழாகி நடுத்தெருவில் வந்துட்டு நின்று கொண்டிருக்குது. ஸோ சந்தேகம் அப்படிங்கிறது வந்துட்டு இதற்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அளவு இருக்குது, ஒரு லிமிட் இருக்குது. ஆனால் வாழ்க்கையை நம்ம சந்தேகம் நினைச்சோன்னு சொன்னால் இன்றைக்கி வாழ்க்கை வந்து இப்படி தான் நிர்கதிக்குள்ளாகி இருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு ஆண்களுக்கும் சொல்கிறேன், பெண்களுக்கும் சொல்கிறேன், திருமண வாழ்க்கைன்னு சொன்னால் ஒரு சில சந்தேகங்கள் வரும். ஆனால் சந்தேகத்தை வச்சுக்கொண்டு நீங்கள் வாழ தொடங்கினீங்கன்னு சொன்னால் உங்களோட வாழ்க்கை வந்து இந்த ஒரு கட்டத்தில் முடியும்ன்றதை நான் சொல்லிக்கொள்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த பிள்ளைகளை வந்து எங்களுக்கு தத்து கொடுக்க மாட்டீங்க. அப்போ இல்லை, நான் தத்து தர மாட்டேன். எனக்கு எல்லாமே இந்த பிள்ளைகள் தான். ரைட். ஓகே. அப்போ வெளியில் நம்ம போயிட்டு நிறைய விஷயங்கள் கொஞ்சம் பேசிக்கொள்ளலாம். ஸோ அதுக்கு முன்னால் உங்கள்கிட்ட அந்த ஒரு வீடு எந்த ஒரு நிலவரத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா?
அப்போ இப்போ 3 வருஷமா இந்த வீடு வந்து இந்த ஒரு நிலவரத்தில் ஓ தான் இருக்கு. ரைட், ஓகே. இப்போ உங்கள்கிட்ட விட்ட தண்ணி எல்லாம் அப்போ அங்க கிணறு தங்கச்சி விட்டு இருந்து தாரேன். தங்கச்சி வீட்டுலேருந்து ஓ கரண்டும் தண்ணியும் எடுத்து ஓ கொடுறீங்க. அப்போ உங்கள்கிட்ட வீட்டில் வந்து கிணறு கட்டுறதுக்கு அந்த கிணறு அதை இருக்கி இடிச்சா இருக்கா கிணறு? கிணறு அங்கால இருக்கி ஆஹா. அங்க இருந்து தங்கச்சாக்கள் பைப் போட்டு எடுத்து எங்களுக்கு ஒரு பைப் தண்ணி தருவாங்க. ஓகே, அப்போ இதெல்லாம் உயர்த்தணும் இல்லையா? தண்ணி வராதா? இல்ல இது இல்ல இவ்வளோதான் தண்ணி. உயர்த்த வேண்டியது. ஓ இதுக்குள்ள கோழி வளர்க்குறீங்களா? ஓ கோழி வளர்க்க இருக்கா முட்டை கோழி? இது நாட்டுக்கோழி தானே? நாட்டுக்கோழி. ரைட் ரைட் ரைட். இப்போ நீங்களா உங்களோட முயற்சியை வளர்க்குறீங்களா, இல்லை ஓ யாராச்சும் இல்ல இல்ல ஹெல்ப் பண்ணா அதுக்கு? இல்ல நாங்க வளர்க்க. நீங்கள் தான் வளர்க்குறீங்க. ஸோ இந்த ஒரு ரூம் இதுன்னு தான் முடியுது. இப்போ ரீசெண்டாக வந்து மேசன் யார்கிட்டயாச்சும் கேட்டிங்களா இந்த வீடை வந்து முடிக்கிறேன்னு சொன்னால் எவ்வளோ செலவாகும் சொல்லி? இல்ல கேட்கல. நான் கேட்டேன். நான் எங்கண்டாலும் வட்டிக்கனாலும் காசு வாங்கி நாங்கள் இந்த மலைக்கு கொஞ்சம் சீமெண்டை மட்டும் போட்டு இந்த ரூமுக்கும் ஒரு கதவு போட என்ன இவ்வளவு சொன்னால் செலவு. கான்கிரீட் மட்டும் ஓ அடிச்சு எடுத்துட்டு கான்கிரீட் அப்படியே அடிச்சு ஒரு ரூமை ஒரு முடிக்கிற ரூமை மாதிரி. மட்டும் முடிச்சு இது கதவு போட்டு எடுப்ப மட்டும் கேட்டேன் நான். ஆ, அப்ப அதுக்கு எல்லாத்துக்கும் 1,00,000 ரூபா காசு கிட்ட வேணுமெண்டாங்க. அப்போ வேணும்னு அதால சொன்னா. நாங்கள் விட்டுட்டோம். இப்போ உங்களோட ஆட்சேப பண்ணதை சொல்லுங்க. இந்த வீடு முடிக்கிறதுன்னு சொன்னா கம்ப்ளீட்டாக வந்து முடிக்க பூசி எல்லாத்துக்கும் ஜன்னலில் கதவு எல்லாம் வந்து வச்சு முடிக்கிறதுன்னு சொன்னால் எவ்வளோ செலவாகும்னு நினைக்கிறீங்க? எனக்கு நான் இன்னும் இவ்வளவும் கட்டினத்துக்கு எனக்கு 10,00,000 ரூபாய்க்கு மேலே தான் செலவாயிருக்கு. செலவானது என்னென்னு 3 சொன்னா வருஷத்துக்கு முன்னால். ஓ இப்போ நான் இது முடிச்சே ஒரு வருஷம். ஆ இப்படி முடிச்சு ஒரு ஒரு வருஷம். வருஷம் என்னென்னு சொன்னா இது கட்டி கட்டம் கட்டமாக காசு தரேன். நானும் சீட்டுக்கு போய் லோன் எடுத்து அப்படி இப்படி தான் கட்டினேன். ம் அப்போ பக்கத்தில் இருக்கிற அம்மா ஒரு ஒரு வீடு ஒன்று தந்தாவும் ம் அப்படி அதையும் வச்சு கோப்பு சம்பளம் எல்லாம் அடித்து முடித்தேன். ம் முடித்து நாங்கள் இப்போ ஒரு வருஷமாக போயிட்டு சிமெண்ட் போட்டு இந்த வீட்டுக்கு வந்தால் தான் மலைக்கு நாங்கள் நிம்மதியாக படுப்போம். 3 வருஷம் அந்த வீட்டில் இருந்து 5 வருஷமாக நாங்கள் மலைக்கு நிம்மதியாக ஒரு நாள் படுத்தது. நான் அந்த வீட்டில் கூட கீழால தண்ணி வரும். இங்கே வந்தாலும் மேலால் ஒழுகும். ஓகே. இப்போவும் வந்து பெண் பிள்ளைகளுக்கான பாதுகாப்பு அதிகம் முக்கியம். அண்ட் வந்து படிக்கிற பிள்ளைகள்னு சொன்னால் அதுகள் சுற்றி இருக்கிற சூழல் வந்துட்டு கொஞ்சம் அவங்க படிக்கிறதுக்கு ஆமா. எப்படி சொல்கிறேன், அவங்களுக்கு பாசிட்டிவாக இருந்தால் தான் வந்து அவங்க படிக்க முடியும். ஆம். என்ன சொன்னால் இப்போ நிம்மதியாக இருந்த அந்த குடிசைக்குள்ள படிக்கும்போது இப்போ மழை பெய்யும் போது தண்ணி ஒழுகும் போது பிள்ளைகள் படிக்கும்போது படிப்பில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது கஷ்டமாக இல்லை இருக்குது. இல்லை அவைய மழை பெஞ்சாலும் எங்களோட அம்மாவை போய் படுக்கிறதுக்கு அவைய போக மாட்டாங்க படுக்க. அம்மாவோட இது பண்ணிடுவாங்க. எனக்கும் ஒரு வைராக்கியம். ஒருத்தரும் எல்லா கஷ்டப்பட்டு வளர்ந்தனும் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சு கொண்டு போகக்குள்ள இந்த பிள்ளைகளுக்கும் எல்லாம் உணரணும். வந்ததுக்கான நாங்கள் மழை தண்ணியை தட்டி போட்டு தொலைச்சி கொண்டு படுப்போம். அதுக்குள்ள பாய வச்சு அதே மாதிரி அவியலும் படுப்பாங்க. ஓகே. பிள்ளைகள் உண்மையிலே வருங்காலத்தில் எப்படி சொல்கிற சமூகத்தில் அவங்களும் ஒரு நல்ல நிலைக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் உண்மையிலே குடும்ப சூழலியல் வந்து ரொம்ப முக்கியம். அவங்க இருக்கிறது, அவங்க படிக்கிறது, அவங்க சாப்பிட்ற இது அது வந்துட்டு குடும்பத்துக்குள்ளே சண்டை நடக்காமல் இருக்கும்னு சொன்னால் பிள்ளைகளோட இது வந்து ஓ நல்லா இருக்கும். சண்டைகளை பார்க்கும்போது பிள்ளைகள் வந்துட்டு உள ரீதியில் வந்து ஓ பாதிக்கப்படுது. உண்மை. கண்டிப்பாக வந்து தாய்க்கும் தந்தைக்கும் வந்து சண்டை நடக்கும்போது அந்த சண்டைகளை பார்க்குற பிள்ளைகளுக்கு வந்துட்டு மனசளவு ரொம்ப உண்மைதான். பாதிக்கப்படும். அதெல்லாம் கூடுதலாக அதெல்லாம் அனுபவிச்சு மூத்த மகன் அவக்கு 15 வயசு 2009ஆம் ஆண்டு பிறந்தாள். மற்றவ 2வதுக்கும் 2014 பிறந்தவ. அவன் கொஞ்சம் செஞ்ச மற்ற ஆக்கள் சின்ன ஆக்கள். ஆனால் 4 பேரும் அந்த அப்பாவை வெறுத்துட்டாங்க. நாலு இல்லை பேரும். அத்தையுமே செஞ்சு அந்த சின்னால் 3 வயசு அவருக்கு பெருசாக ஒன்றும் தெரியும். ஆனால் அவருக்கும் நாங்கள் இசையக்குள்ள இந்த அப்பான்ற மாதம் ஒருத்தருக்கும் இதாக இல்லை. சரி, அப்போ உங்களுக்கு நீங்களும் அப்பாவோட முகம் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி சொன்னீங்க. என்ன நடந்தது உங்கள்ட்ட அப்பா? எங்கள் அப்பாவும் 90ஆம் ஆண்டு பிரச்சனையில் 89ஆம் ஆண்டு பிறந்த அப்பா 90ஆம் ஆண்டு பிரச்சனையில் அவர் இல்லை. ஆ எங்களுக்கு சித்தப்பா தான் அம்மா திரும்பி திருமணம் செஞ்சு ஆ அதெல்லாம் தங்கச்சி 2 தம்பி 2 அவையோ கொஞ்சம் எனக்கு உதவி சாப்பாடு தான் தருவாங்க ம். பார்ப்பாங்க. அவையிலுமே என்ன போல கஷ்டப்பட்டாங்க தான் பார்ப்பாங்க. நீங்கள் யாரோட உதவியில் வெளிநாடு போனீங்க? என்ன ஏஜென்சி மூலமாக இவர் தான் கூட்டி கொண்டு அனுப்புனவர். எந்த நாடு? சவுதிக்கு போனேன் நான். ம் சவுதி இப்போ ஒரு வருஷம் 7 மாதம் இருந்தேன். ம் அப்போ நான் 900 ரியால் சம்பளம் எடுத்த 15,000 ரூபா ம் இப்போ 35,000 ஆ காசு. அப்போ எனக்கு கடன் இவரோட இது கஷ்டப்பட்ட அந்த கடன் எல்லாம் கட்டி எல்லா பிள்ளைகளும் 2 பொம்பளை பிள்ளைகள் அவைகளுக்கு தோடும் சின்ன சின்ன மாலை சாமானம் வாங்கி மிச்சம் முடிச்சு அவைய போகிற இடங்களெல்லாம் போய் எல்லா வேலையும் செய்வேன். எல்லா நரகளிலும் கழுவுவேன் குளறுவேன். இப்படி கஷ்டம் சேர்த்து பிள்ளைகள்கிட்ட வந்து சேர்ந்துட்டேன். கடனை கட்டி முடிய நான் பிள்ளையெல்லாம் 3 மணி வந்து சேர்ந்தேன். அவரும் இருந்த வழியில் அவரும் கடன் எல்லாம் கொடுத்து எல்லாமே செஞ்சு நானும் நம்மளாரு பார்க்குறேன் நம்ம எடுத்த வாழ்க்கை இவ்வளோ காலம் பொறுத்து தான் இந்த பிள்ளைய உப்ரசம் பண்ணி இவ்வளோ காலம் அவர் வந்து பார்க்கல. அதாவது இனி நாங்கள் செத்தாலுமே அவர் வேணாம். அவர் ஆம்புல அவருக்கு வாழ்க்கை வாழ தெரியும். நான் ஒரு பொம்புல நான் அந்த பிள்ளையில வளர்ப்பேன். அந்த ஒரு வைராக்கியம் எனக்கு இருக்கு. சரி, கணவர் வந்து இப்படி சந்தேகப்படுறாரு அப்படி இப்படிலாம் சொல்கிறார். ஸோ அந்த கணவர் பிரிஞ்சதுக்கு இடையில கணவர் உங்கள்ட்ட வீட்டில் வந்து அடிக்கடி சண்டை போடும்போது வந்து அக்கம் பக்கம் வந்து உங்களை பற்றி என்னெல்லாம் பேசிக்கொள்வாங்க? அவைய ஏசுவாங்க வெறுக்கு தான் ம் வெறுகு
இப்படித்தான் சண்டை பிடிக்காரு கூடாது இதுன்ட்டு சொல்லி இவருக்கு தான் ஏசுவாங்க. நான் கஷ்டப்படுறேன். இப்போ நீங்கள் போய் அட்டம் பக்கத்தில் விசாரிச்சாலும் அவியல்கிட்ட போய் கேட்டால் தெரியும் இவர் என்னதுக்காக சண்டை பிடிக்காது இப்படி செய்வாங்க அவிய கதைப்பாங்க. அந்த அவியலை இது இவருக்கு ஏசக்குள்ள நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி நம்ம எடுத்து தம்மண்டோடு ஏசி போட்டு செய்கிறேன். எங்களோட சகோதரங்களும் வந்து அடித்து ரோட்டு வழியில் இழுத்தாலாம் வந்து அடிக்க போய் செஞ்சு விளக்குவாங்க. ஒரு சகோதரம் இன்னொரு சகோதரத்துக்கு அடிக்கக்குள்ள பார்த்து திரிக்க மாட்டாங்க. அதால் சொல்லி அவைய சொல்கிறேன் அக்கா கஷ்டப்பட்டு வாழ்றா நீங்கள் இருந்து பார்க்கலமேடா பாருங்க உங்களால் என்றது இல்லை அடிபட்டுது நீங்கள் அடிக்காமல் விட்டுட்டு போங்கன்னு சொல்லி விளக்குவாங்க. அதால் கொஞ்சம் நாள் இப்போ ஒரு 3 வருஷமாக சண்டை பிடிச்சாலும் அடிக்கிறேன் இல்லை. சரி ரைட் ஓகே. அப்போ இப்போ சுயதொழில வந்து என்னென்ன பண்ணுறதா சொன்னீங்க? நான் என்ன உருக்குற தேங்காயெல்லாம் நான் காலையில் போய் வாங்கி கொண்டு வெளியில் போய் பண்ணுறதா? ஓ எவ்வளோ 50 ரூபா தேங்காய் அப்போ வாங்கி எண்ணெய் உருக்குற கொச்சிக்காத்தூள் இடிக்கிறேன். என்ன வரைக்கும் எப்படி கொடுக்குறீங்க? போத்தல் காப்போத்தல் அரைப்போத்தல் ஒரு போத்தல் கொடுப்போம். அப்படி வாங்க. எத்தனை மணிக்கு என்னென்ன வேலைகளை செய்வீங்க? நான் காலையில் ஒளிம்பி பிள்ளைகளை ஸ்கூலுக்கு போக்காட்டி வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு எல்லாம் முடிச்சு வேலையை முடிச்சு திரும்பி நான் மகன் மட்டும் மகளி ஸ்கூலுக்கு போனால் சோத்தை சமைச்சு போட்டு எண்ணெய் உருக்க தேங்காய் திருப்பி அவிய போட்டு அதை எடுத்து கொச்சிக்காய் பருத்து அதெல்லாம் செஞ்சு கொடுத்து அனுப்புனா தம்பி நீ யார்ட்டையும் கொடுத்தனுமா இடிச்சு கொண்டு தருவாங்க வெளியில் மில்லில். அதை பேக்கெட் போட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேக்கெட் 100 ரூபா படி 50 கிராம் எல்லாரும் வீட்டில் வந்து வாங்கிட்டு போவாங்க. அதை எடுத்து நாங்கள் அரிசி வாங்கி சமைப்போம். கறி சமைக்காட்டு தங்கச்சி தருவாங்க. இன்றைக்கு எங்கட 2வது தங்கச்சி 500 ரூபா காசு தந்தாகும். அதை நாங்கள் பருப்பும் வாங்கி சோறும் வாங்கி ரசம் வச்சு சாப்பாடு பிள்ளைகளுக்கு கொடுத்தோம். அப்போ அப்படி மூத்த தங்கச்சி பிள்ளை ஹாஸ்பிட்டலில் இந்த சில அவ்வளவும் பார்த்தாவும் மூத்த தங்கச்சி 2வது தங்கச்சி வந்து எல்லாம் வாங்கி தந்து எல்லாம் செஞ்சு பார்த்தாவும். ஒரு சகோதரன் மாம்பழ சகோதரத்தோட பொம்பளை சகோதரம் எனக்கு உதவி. நாங்கள் ஒரு நேரம் சாப்பிடாட்டும் அவையே சாப்பிட மாட்டாங்க. இப்படி நாட்ட பிள்ளையில சாப்பிடாட்டும் கொடுத்து நல்லா அங்களை பார்ப்பாங்க சகோதரன் 2 பேர். ரைட். ஸோ வந்து சகோதர உதவிகள் நார்மலாக உங்களுக்கு இருக்குது. அண்ட் வந்து சுயதொழிலும் வந்துட்டு ஒரு முயற்சி உடையாளரை வந்து நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ இந்த முயற்சி வந்துட்டு இன்னும் ஊக்குவிக்கிறதுக்காக வேண்டி இதை பெரிய அளவில் பண்ணுறதுக்கு ஒரு மிஷினை வச்சு கூட நீங்களே வீட்டில் அரைச்சி நீங்களே பேக்கெட் பண்ணி கடையாக வந்து கொடுக்கறதுக்காக எல்லாம் வந்து ட்ரை பண்ணலையா நீங்கள்? அப்படிக்கு எங்கள்னால இந்த இதுகள் இல்லை உதவி இல்லை. சர்வத்து கடையும் போட்டேன் நான் மேசை கொண்டு போட்டு சர்வத்தெல்லாம் போட்டேன். மகளுக்கு உப்ரசம் பண்ணி ஹாஸ்பிட்டலில் நான் 2 அம்மாவோட விட்டு போட்டு அதால் அந்த சர்வத்தை இதை விட்டுட்டேன். என் நலம்புரி காசு எங்களுக்கு வேற அதை எடுத்து தான் போட்டேன் நான். எல்லாமே செஞ்சதால அதை விட்டுட்டு சமர்த்து கொடுப்பனவு அதுதான் அந்த நலம்புரி சொல்லி தரேன். அது 15,000 தருவாங்க மாசம். அதை எடுத்து அரிசி சாமான் மாவு சாமான வாங்கி போடுவோம். ஓகே. நீங்கள் நார்மலாக கடை வாடகைக்கு அப்படி எடுத்து அதுக்குள்ளே வந்துட்டு இப்படி செய்கிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி சில அரிசி மாவாக இருக்கட்டும், அதே மாதிரி உளுந்து மா அரைச்சி, அதே மாதிரி இந்த மிளகாய் தூள் அரைச்சி வந்துட்டு அப்படி பேக்கெட் பண்ணி விற்கிறேன். நான் எல்லாமே என் வீட்டோட செய்யணும். எனக்கு இப்போ குமர் பிள்ளை இருக்காங்க, சின்ன பிள்ளை இருக்காங்க. நான் வீட்டு தவியில் விட்டது போகல. அதால நான் எல்லாமே வீட்டோட செஞ்சு கொண்டிருக்கேன். இல்லை நான் விட்டுட்டு போனாலும் பிள்ளைகள் தனியாக இருக்கக்கூடாது. அம்மா தேடி பிள்ளைகளோட ஸ்கூல் போக டைமுக்கு வருவாங்க வீட்டுக்கு. இப்போ வளவு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 25 அடிக்கு 30 அடி 40 அடி அப்படித்தான் இருக்க முடியும். சின்ன சதுர பரப்பத்தி சொன்னா தங்கச்சியும் பின்னுக்கு அப்படி அப்ப இந்த வீடை முடிச்சா அவ்வளவு இடமும் கொஞ்சம் இடம் இருக்கு. மற்றபடி வந்து முன்னுக்கு இடமெல்லாம் வந்து கிடையாது. ஓகேக்கா. இப்போ வந்து நாங்கள் ஒரு ஹெல்ப்பாக வந்து உங்களுக்கு ஒரு இப்போ மாவு அரைக்கிற மிஷினாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னு சொன்னால் மிளகாய் தூள் அரைக்கிற மிஷினாக இருக்கட்டும், இதை வந்து உதவியாக உங்களுக்கு நாங்கள் கொடுத்தோம் அப்படி சொன்னால் அதை வச்சு கொண்டு உங்களால் உங்களோட வாழ்வாரத்தை நடத்த முடியும். நாங்கள் அதை செஞ்சது எங்களுக்கு கரண்ட்டும் இல்லை. அதை எடுத்து பாவிக்கக்கூடிய டிஎஸ்எஃப் தலைங்க அப்போ அந்த வாங்கி வச்சாலும் நாங்கள் அதை பாவிக்கிறது கரண்ட் இல்லை, கரண்ட் வேணும். இப்போ வச்சுட்டு அதை பாவிக்கிறதுக்கு இந்த வீடு இருந்தால் தான் நான் இந்த வீட்டில் இருந்தால் எல்லாம் செஞ்சு கொண்டு போகணும். எங்களுக்கு செய்கிற உதவி எங்களுக்கு இது கொஞ்சம் சீமெந்து போட்டு இருந்தாலும் நான் பிள்ளைகளை வச்சுட்டு இருப்பேன் மலைக்கு. ஓகே. முக்கியமாக வந்துட்டு எப்படியோ நாங்கள் தெரிஞ்சுதான் அந்த ஒரு கேள்வி கேட்டு இந்த வீட்டை முடிச்சா தான் அவங்க எதுவும் பண்ணலாம். வீட்டை முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே அந்த மிஷினை போட்டி செய்யலாம். ஏன்னு சொன்னால் டஸ்ட்டு பயங்கர டஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்குன்னு சொல்லி செப்பரேட்டாக வந்து ஒரு ரூம் கட்டி தான் நம்ம அந்த தொழில் பண்ண முடியும். அது அந்த மாவு அரைக்கிற மிளகாய் தூள் அரைக்கிறவங்களுக்கு வந்து தெரியும் அந்த தொழில் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. அதை நம்ம வீட்டுக்குள்ளே பண்ணிடலாம். ஸோ அந்த வீட்டை முடிச்சாங்கன்னு சொன்னால் அந்த சைடில் வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் இடம் இருக்கும். ஸோ அந்த இடத்த வச்சு பண்ணலாம். ஆனால் வந்து நீங்களும் வீடியோஸை வந்து பார்த்துருப்பீங்க. தாயும் வந்து அவ்வளோ கட்டன் டைட்டாக இருக்கிறாங்க, பிள்ளைகளும் அவ்வளோ டைட்டாக தான் இருக்கிறாங்க. தாயை விட்டு பிள்ளைகள் பிரியாது, தாயும் வந்து பிள்ளையை வந்துட்டு விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு ரேஞ்சில் இருக்கிறாங்க. அண்ட் வந்துட்டு 3 பெண் பிள்ளைகள் அப்படிங்கிறதுனால இப்போ கணவரோட எந்த ஒரு உதவியும் இல்லாமல் அவங்க தன்னந்தனியை வளர்த்தெடுக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம். ஆனால் 3 பிள்ளைகளும் படித்து நாளைக்கு ஒரு இடத்துக்கு வருங்கள் சொன்னால் சமுதாயத்தில் போற்றப்படக்கூடிய பேசப்படக்கூடிய ஒரு இடத்துக்கு வாருங்கள். தாய் மட்டும் கஷ்டப்பட்டு வளர்த்தெடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி சொன்னால் அது ஒரு நிலவரத்தில் நான் வளர்ந்து வந்ததுனால நான் சொல்கிறேன்.
என்ன சொன்னால் நாங்கள் வேற ஒரு வழிப்போக்கில் போய் இன்னும் வேற வேற திசையில் மாறி இருக்கிற எங்கள்ட்ட அம்மாவுக்கு தான் வந்து பேச்சுக்கள் விழுந்திருக்கும். என்ன சொன்னால் அந்த தாய் வளர்த்த விதத்தை பாருங்கள், அந்த படின்னு எப்படி தெரியுறாங்கன்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கு வந்துட்டு எங்கள்ட்ட ஊருக்குள்ள எங்களை வந்துட்டு நல்லா சொல்லிக் கொடுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த தாய் வந்து நல்லா வளர்த்தெடுத்துருக்காங்க தகப்பன் இல்லைன்றால். ஸோ அந்த பிள்ளைகளை வந்து வளர்றதும் அந்த தாய் வந்து வளர்த்தெடுக்கிறது விதத்தையும் பொறுத்து தாய் கொண்டு தானே எல்லா பொறுப்பும். சமூகத்தில் நல்ல விதமாக வரும். ஸோ வந்து எங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பை வந்து நாங்கள் இப்போ பண்ணுறோம். அண்ட் அதுக்கு முன்னால் படிப்பு பற்றி ஒரு சில விஷயங்களை பிள்ளைகிட்ட நாங்கள் பேசிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் பண்ணுறோம். சரிங்களா? ஓகே. இப்போ கடைசியால் வந்து தூங்கிட்டார் ஆள் தூக்கம். ஸோ இவங்க 3 பேர் தான் பெண் பிள்ளைகள். இவங்க 3 பேரோட படிப்புக்கு தான் அதிகளவான செலவும் கூட ஆகக்கூடியதாக இருக்கும். ஸோ வந்து இவங்க வந்துட்டு அடுத்த வருஷம் ஸ்காலர்ஷிப் எழுதுகிறாங்க. அவங்க அடுத்த வருஷம் வந்துட்டு ஓலோவில் எழுதுகிறாங்க. இவங்க அடுத்த வருஷம் முதலாம் ஆண்டு போகிறாங்களா? முதலாம் ஆண்டு போகிறாங்க. ஸோ ஒரு ஆளும் ஒரு இதுக்கு வந்து போகிறாங்க. ஸோ செலவுகளும் அப்படியே வந்துட்டு அதிகரிக்கும். ஓகே. அப்போ நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட வந்துட்டு கேட்கலையா ப்ரைவேட்டாக வந்து டியூஷனுக்கு போகிறதுக்கு? கேட்ட அம்மா சொன்னவ, அம்மா கொஞ்சம் கடன் முடியட்டும் அனுப்புறேன்னு சொன்னவ. வேறு எந்த ஹெல்ப்பும் வந்து கிடைக்கல உங்களை டியூஷனில் சேர்த்து விட்றதுக்கு? வேறு யாராச்சும் ஃபவுண்டேஷனுங்கள் அப்படி நிறுவனங்கள் அப்படி எதுவுமே கிடைச்சல? ரைட். இது வரைக்கும் உங்கள் அம்மா கிட்ட வந்து நீங்கள் படிப்புக்காக என்னெல்லாம் கேட்டு உங்கள்கிட்ட அம்மா பண்ணியிருக்காங்க? அம்மா கிளாஸுக்கு போக கொப்பி சாமான் வாங்கி தந்திருக்காவோ, ஸ்கூலுக்கு போக வாங்கி தந்திருக்கிறாவோ, ஸ்கூலால் கேட்குற சந்தா பணங்கள் அதுக்கு இது காசு தந்திருக்காவம்மா. ரைட். அண்ட் வந்து நார்மலாக எல்லாமே பண்ணி கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் தாய்கிட்ட வந்து கேட்டு உங்களுக்கு கிடைக்காத விஷயங்கள் தான் ஒரு அண்ணாவை நினைச்சு நீங்கள் சொல்லலாம். ஒன்றுமே எல்லாம் செஞ்சிக்காவம்மா. செஞ்சுருக்காங்க. அப்பாவோட அம்மா எல்லாம் செஞ்சிக்காவோ. அப்பாவோட அம்மா எல்லாம் செஞ்சுருக்காங்க. ரைட். உங்களுக்கு இன்னமும் உங்களோட படிப்புக்கான தேவைகள் வந்து என்ன இருக்குது? இன்னும் இல்லை, அம்மாட்ட கேட்டு அம்மா செய்கிறாவும் செய்கிறாங்க. ஸோ எல்லா வந்துட்டு உங்களுக்கு பண்ணிட்டாங்க. ஓ. அப்போ உங்களுக்கான தேவைகள் எதுவுமே இல்லை. ஓகே. ஓகே. அப்போ நீங்கள் வழியில் டியூஷனுக்கு போகிறலையா? போகிறேன். எங்கே போகிறீங்க? ஸ்கூலுக்குள்ளே. ஸ்கூலுக்குள்ளே தான். ப்ரைவேட். அப்போ வெளியில் எங்கேயும் போகிறதில்ல? என்ன டியூஷன் நடக்கும் உங்களுக்கு ஸ்கூலுக்குள்ளே? ஸ்கூலுக்குள்ளே முன்னறிவும் சுற்றாடலும் நடக்கும். சுற்றாடலும் எப்போ போலாம் நடக்கும்? வெள்ளிக்கிழமையில நடக்கும். என்ன டைம் நடக்கும்? 3 மணிக்கு. 3 மணிக்கு. ஓகே. பேசுகிறாங்க நல்லா. ஸோ வந்து உங்களுக்கு படிப்பெல்லாம் முடிய நீங்கள் என்ன வாரதா வந்து இப்போயே வந்துட்டு யோசிச்சு வச்சுருக்கீங்க? மிஸ்ஸாக தான் வரணும். ரைட். ஓகே. எல்லாரும் ஒவ்வொரு அம்பிஷனோட தான் இருக்கிறாங்க. ஓகே. உங்கள்ட்ட பேர் சொல்லுங்க. அப்போ நீங்கள் உங்கள்ட்ட பேர் என்ன? தரிசிகா. ஆ? தரிசிகாவா? தரிசிகா. ரைட். ஸ்கூலுக்கு என்னத்தில் போகிற நீங்கள்? எங்கே இருக்கு உங்கள்கிட்ட ஸ்கூல்? தூரமா? எங்கே இடத்துல? ஆ, அங்கே இருக்கா? என்னத்தில் போகிற நீங்கள் காலையில்? யாரோட? அம்மா எடுத்து கொண்டு வருவீங்களா சைக்கிள்லையா? ரைட். ஓகே. ஸோ இவங்க 3 பேரையும் வந்துட்டு பொறுப்படுத்தி நாங்கள் தத்தெடுக்கலான்னு பார்த்தா தாயும் வந்து தரமாட்டேங்கிறாங்க, அவங்களும் வந்து வர மாட்டேங்கிறாங்க. ஸோ வந்து அவங்களுக்கும் வந்து வீட்டோட இருந்து படிக்கிறது தான் நல்லா. எப்போவுமே வந்து பிள்ளைகள் வந்துட்டு உளநல எப்படி சொல்லுவோம், உள ரீதியில் வந்து பாதிப்பு அடையாமல் அவங்களே புரிஞ்சு கொண்டு இருக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக தாயோட அரவணைப்பில் இருந்தாகணும். தாய் இல்லாத பட்சத்தில் தான் பிள்ளைகள் வந்துட்டு ஆசிரமங்கள் அப்படி இப்படி படிக்கலாம். என்ன சொன்னால் தந்தையோட அரவணைப்புங்கிறது வந்து எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தெரியாது. என்ன சொன்னால் தந்தைங்கிறது வந்து வெளியில் வேலைக்கு போவாங்க செய்வாங்க. அப்போ அந்த டைம் வந்துட்டு பிள்ளைகள் வீட்டோட இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டம். அப்படி வளர்த்தெடுத்த அந்த பிள்ளைகள் சமூகத்தில் பெரிய அளவாருன்றது ரொம்ப ராரான விஷயம்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும். நம்ம வந்துட்டு ஆறுமுகத்தான் குடியிருப்புக்கு முன்னுக்கு, அதாவது மயிலம்பாவளியில் வந்துட்டு ஒரே பிரசவத்தில் பிறந்த 3 பிள்ளைகளோட குடும்ப நிலவரங்களை வந்து பார்த்துருப்பீங்க. தாய் வந்து இருந்ததுக்கு அப்புறமா வந்து அவங்களோட தந்தை அந்த 3 பிள்ளைகளை வந்துட்டு சமூகத்தில் வளர்த்தெடுக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படி சொல்லி இன்றைக்கி ஏதோ வந்து நம்மளால் நம்ம உறவுகள்கிட்ட வந்து அவங்கள காண்பிச்சு அவங்களோட வாழ்க்கையை வந்து நிமிர்த்தி விட்டதுக்கப்புறமா ஏதோ ஒரு சந்தோஷமாக அவங்க இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு கண்டிப்பாக தாயோடைய தந்தையோடைய அரவணைப்பில் பிள்ளைகள் வளர்ந்து வரணும்னு சொன்னால் அவங்களுக்கான போதிய அளவுக்கான என்ன சொல்கிறது, அவங்க உதவிகள் வந்து கண்டிப்பாக கிடைச்சே ஆகணும். ஆசிரமத்தில் இன்றைக்கி வரைக்கும் இருந்து படிக்கிற பிள்ளைகள் வந்துட்டு சில மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருக்குங்கள். அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கூலில் பேரண்ட்ஸ்மாரோட பிள்ளைகள் வரும்போது பார்க்கும்போது அவங்களோட மனசுகள் வந்து கஷ்டப்படுங்கள். ஆனால் வந்துட்டு ஆசிரமத்திலேயும் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த குறைகள்லாம் நிவர்த்தி செய்து தான் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் இது வரைக்கும் சில ஆசிரமங்களில் வந்துட்டு காண்பிச்சு உதவிகள் பண்ணி கொண்டிருக்கிற போது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அப்படித்தான் வந்து ஓகே. அண்ட் வந்து நான் உங்களை உண்மையிலே ஆசிரமத்துக்கெல்லாம் பொறுப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறது சொல்லலை, சும்மா ஒரு விளையாட்டை தான் சொன்னேன். நீங்கள் எந்த ஒரு நிலவரத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு. நல்லபடியாக படிங்க. சமூகத்தில் வந்து நல்லா வளர்ந்து வாங்க. அம்மாவோட தயவில் நீங்கள் வளர்ந்து வந்தீங்க. அவங்களோட அம்மா எப்படியெல்லாம் உங்களை வளர்த்தாங்க அப்படிங்கிறத வந்துட்டு சமூகம் நாளைக்கு நல்ல பேரில் வந்து பேசணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேறு திசைகளுக்கு போகாமல் படிப்புலேயே முழுக்க கவனம் செலுத்தி நல்ல ஒரு இடத்துக்கு வாங்க. சரிங்களா? எங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பை வந்து இப்போ நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ரைட். சரிங்கம்மா. இப்போ இதில் வந்து ஒரு தொகை பணம் இருக்குது. இது எவ்வளோன்னு சொல்லி எண்ணி பாருங்க.
நான் 40,000 50,000 எவ்வளோ 50,000 50,000 வந்து இருக்குது. ஸோ இந்த ஒரு 50,000 வச்சுக்கொண்டு பிள்ளைங்கள்ட்ட படிப்பையும் கவனிங்க. ஆனா வந்து முக்கியமா வந்து மழை பெய்யறதுக்கு இடையில நீங்க ஆசைப்பட்ட மாதிரி கீழ கொங்கு அடிச்சுட்டு ஒரு ரூம முடிக்க பாருங்க. சரிங்களா? அண்ட் வந்துட்டு இந்த ஒரு உதவிக்கு அப்புறமா வந்து இந்த வீடியோ பார்த்து இந்த வீட்ட வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி குடுக்குறேன் தம்பி அப்படி சொல்லி யாராச்சும் ஆசைப்பட்டீங்க அப்படி சொன்னா, இந்த பிள்ளைங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கும்னு சொல்லி நினைச்சீங்கன்னு சொன்னா, டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க அத வந்து பண்ணி குடுக்கலாம். அது அவங்களுக்கு பெரிய ஒரு உதவியா இருக்குன்னு சொன்னா, நீங்க பண்ற அந்த ஒரு பெரிய ஒரு உதவியில அந்த பிள்ளைகள் வந்து நாளைக்கு சமுதாயத்தில வளர்ந்து வந்து, அது உங்கள் மூலம் வந்து வளர்ந்து வந்தாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு பேர் கிடைக்கும். அண்ட் அத தாண்டி உங்களுக்கும் ஆத்ம திருப்தி, மன திருப்தியா வந்து இருக்கும். ஸோ வந்து ஒருத்தங்கள வந்துட்டு இந்த வீட்ட முடிக்கிறதுக்கு முன்வரலாம். ஒருத்தங்கள்ன்றத வந்து தாண்டி யாராலலாம் முடியுமோ அவங்களால முன்வரலாம். அண்ட் அது தாண்டி இவங்களோட சுயதொழிலுக்கு வந்து யாராச்சும் இன்னும் ஹெல்ப் பண்ண போறீங்க அப்படி சொன்னாலும், அதே நம்பருக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் வந்து இந்த ஒரு ஹெல்ப்ப வந்து உங்களோட கையில ஒப்படைச்சுதான்னாங்க. ஆனா அவங்களும் உங்களுக்கு வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இவங்க வந்துட்டு லண்டன்ல இருக்கிற கோடீஸ்வரனா ஃபேமிலி. ஸோ அவங்க வந்து முன்னாடி ஒரு தொகை பணம் அனுப்பி அதில நிறைய பேர வந்து வாழ வச்சுட்டு, இன்னைக்கு வந்து அதில ஒரு தொகை பணம் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்க ஏதாச்சும் நன்றிகள் சொல்லப் போறீங்க அப்படி சொன்னா, அது எங்களுக்கானது இல்ல, அவங்களுக்கானது. ஸோ அவங்களுக்கே சொல்லலாம். எங்களுக்கு இந்த பணத்தை தந்த பெரிய உதவி உங்களோட பெயரால நாங்கள் இந்த ஒரு ரூமை முடிச்சு இந்த மலைக்கு நாங்கள் நிம்மதியாக இருப்போம். நாங்கள் உங்களை நன்றி சொல்கிறோம். உங்களோட முகம் தெரியும் எங்களுக்கு உதவி செஞ்சதுக்கு மிக நன்றி. ஓகே. இனிமேல் வந்துட்டு கோடீஸ்வரன் குடும்பத்திற்கு எங்களோட சார்பிலும் நன்றிகளை சொல்லிக்கொள்றோம். அண்ட் வந்துட்டு மறுபடியும் மறக்காம அந்த ஒரு வீடு இருக்கிற நிலவரத்த பார்த்துருப்பீங்க. ஸோ பிள்ளைகள் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலவரத்த பார்த்துருப்பீங்க. யாராச்சும் அந்த ஒரு ஹெல்ப் பண்ண போறீங்க அப்படி சொன்னா, டிஸ்பிளேல இருக்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் இன்னைக்கு நாங்க காண்பிச்சிருந்த இந்த ஒரு காணொளி நீங்க மனசு சங்கடப்படுற மாரி ஏதாச்சும் நாங்க பேசியிருந்தா, அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்றோம். அண்ட் அது தாண்டி இந்த ஒரு காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நாங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி. வணக்கம்.